இறைவன் பால் அமல்ராஜ் ஒப்பதோர் அன்பு என இறை சமூகமே பெருமை கொள்கிறது. தாராள உள்ளம், தேவையறிந்து சேவை செய்யும் அற வாழ்வு, அரசுகளோடு புரிந்துணர்வு கொண்டு எளியோரை ஏற்றிவிட்ட ஏணி வாழ்வு, மனித தாளந்துகளை இனம் கண்டு வளர்த்தெடுத்தல் போன்ற பண்புகளால் சான்று பகர்ந்துள்ள திருவாளர் எல் அமல்ராஜ் அவர்களை தமிழகத்தின் இன்றைய கமாலியேல் என பாராட்டி மகிழ்கின்றோம். திருமிகு எல் அமல்ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். திருவாளர் எல் அமல்ராஜ் அவர்களை வாழ்த்தி பேச சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பேராலயத்தின் சார்பாக அருள் தந்தை லூர்து சேவியர் அவர்களை பொன்னாடி அணிவித்து மகிழ்விக்க அழைக்கின்றோம். Now, His Eminence Cardinal Charles Bow will honor the awardee with the gold medal. பாண்டிச்சேரி உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களை ஏலக்காய் மாலை அணிவித்து கிரீடம் சூட்ட அழைக்கின்றோம். மேதகு சிவகங்கை ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களை விருது வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். தமிழகத்தின் இன்றைய கமாலியேல் என்று திருவாளர் எல் அமல்ராஜ் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்கிறார் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர். இப்பொழுது மேதகு ஆயர் அவர்கள் திரு எல் அமல்ராஜ் அவர்களை குறித்து வாழ்த்தி பேசுவார்கள். Your Eminence Cardinal Bow, Your Grace, the Archbishop of Pondicherry Kadalur, Your Excellencies, my dear Professor Dr. Felix Wilfred, dignitaries and friends, I am very glad to introduce Mr. L. Amalraj, who comes from my own diocese of Sivagangai. சிவகங்கை மறைமாவட்டத்தின் நல்முத்து திருமிகு அமல்ராஜ் அவர்களை வாழ்த்தி பேசுவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். Before that, a word of my association with great Professor Dr. Felix Wilfred. He taught me theology between 1982 and 84. I still remember the subjects he taught me, ecclesiology and Eucharist. I still maintain the notes I took in his classes. Not only I keep the class notes, I refer to them even now. To that extent is his knowledge from that time till today and faith practice. Thank you, Father. திருமிகு எல் அமல்ராஜ் அவர்களை எல் ஆனந்தமாகிய நான் பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். திருமிகு எல் அமல்ராஜ் அவர்கள் என்னுடைய மறைமாவட்டத்தில் ஓரிக்கோட்டை கிராமத்திலே பிறந்தவர். அவருடைய கிராமத்திலே கணிதத்திலே முதல் பட்டதாரி அவர் குடும்பத்தில் அவர்தான். அவர் 25 ஆண்டுகள் L&T கம்பெனியிலே வேலை பார்த்தவர். நம்முடைய கிறிஸ்தவர்களில் முதல் தொழில் முனைவோராக மாறியவர். அவர் 1996 மிகச் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார். அதற்கு முன்பாக நான் பிறந்து வளர்ந்த
கிராமத்தினுடைய பேத்தியின் கணவர் இவர். இவர் பல்வேறு நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே டிராப் அவுட்ஸ் 8ஆம் வகுப்பு, அதற்கு முன்னால் 5ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பிலே டிராப் அவுட்ஸ் ஆகினவர்களை ஸ்கில்டு லேபரர்ஸாக ட்ரெயினிங் கொடுத்து சிங்கப்பூர் நாட்டிற்கு அனுப்பி வைத்து இதுவரை 90,000 தனிநபர்கள் இப்பொழுது அவர்கள் மாதம் 4,5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற மிகப்பெரிய பயனாளிகளாக மாற்றியவர். இவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளையும் கொடுக்கிற நபராக அவர் இருந்திருக்கிறார். அவரை பொறுத்த அளவில் அவர் தான் பெற்றதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல சமாரியன். என்னுடைய மறைமாவட்டத்திலே நடைபெறுகிற எல்லா நற்செயல்களிலும் பங்கெடுப்பவர் அவர். அண்மையிலே எங்களுடைய மறைமாவட்டத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட முதியோருக்கான நண்பகல் உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர்களில் அவரும் ஒருவர். உதவி என்று வருகிற அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்லவர். கண்ணதாசன் பாடலிலே மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும் என்று செல்வம் உடையவர்களை பற்றி கண்ணதாசன் பாடுவார். ஆனால் எந்த அளவிற்கு கடவுள் இவருக்கு மடி நிறைய பொருள் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு மனம் நிறைய அருளையும் கொடுத்திருக்கிறார். பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நல் இன்பத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிறருக்கு கொடுத்து மகிழ்கிற ஒரு நபராக இருக்கிறார். திருமூலர் படமாடக்கோவில் பகவர்க்கொன்று எயில் நடமாடக்கோவில் நம்பகற்கங்கு ஆகா, நடமாடக்கோவில் நம்பகற்கொன்று எயில் படமாடக்கோவில் பகவர்க்கது ஆமே என்று சொன்னார். அதனை தன்னுடைய வாழ்விலே கடைப்பிடிப்பவர் அமல்ராஜ். படத்தில் இருக்கிற சாமிக்கு உணவை படைத்தால் அந்த படத்தில் இருக்கிற சாமிக்கு அது போய் சேரார். அதற்கு பதிலாக நடமாடுகிற தெய்வமாகிய மனிதனுக்கு படைத்தாய் என்றால் படத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த உணவு போய் சேரும் என்று திருமூலர் சொன்னார். அதனை வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கிற அந்த நல்ல மனிதரை பாராட்டுகின்ற முகத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாதி கிரவுடு சிவகங்கையிலிருந்து வந்திருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டி அவரை போல பல நபர்கள் பணமுடையவர்கள் எல்லாம் மனமுடையவர்களாக மாற வேண்டும், நல்ல கமாலியர்களாக நல்ல சமாரியர்களாக மாற வேண்டும், இவருடைய நல்ல உதாரணத்தை பல பேர் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இறைவன் தொடர்ந்து பொருளையும் அருளையும் கொடுத்து நல் சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவரை பெரிதும் வாழ்த்தி ஆசீர்வதித்து மகிழ்கிறேன். திருவாளர் எல் அமல்ராஜ் அவர்களை வாழ்த்தி பேசிய மேமிகு சிவகங்கை ஆயர் அவர்களுக்கு அருட்பணி எல் ஃபின்ஸ்டன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள்.